இருக்கிறீர்களா? சார், கடல்ல கப்பல் ஓடுது, ஆகாயத்துல விமானம் ஓடுது. ஐயோ, அது நேத்து பார்த்த வேலையாச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஐயா இருங்க, நான் பண்ணித்தரேன் சாமி. சின்ன ரிக்வெஸ்ட். இல்ல, நீ எல்லா எபிசோடு வாரீங்க. ஆமா, ஏன்னா வர்ற ஆள்கிட்ட பூரா பண்ணித்தாருன்றீங்க. நாங்களே இன்னைக்கு பண்ணித்தாரேன். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. ஐயா, இது நாங்க 2 பேரும் காலையில பிளைட்ல வரும்போது டிஸ்கஸ் பண்ண ஒரு காமெடி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உன் கண்ணோ முட்டை கண்ணு. அதனாலதான் பிக் பாஸ்ல நீ வின்னு. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? படாத பாடுபட்டு பாட்டி நடத்த அனுபவிக்கிற நீ சோதனை. இரியா வர்றேன். வந்துட்டாயா. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. வாசப்படியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஐயா, நான் போறேனியா, நான் கூட. ஏயா, இந்த அக்கா போறாயா? ஏங்க, நீங்க வரும்போது நான் இடையில வர்றேனா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மதுரை முத்தையா, நீங்க ஏன் மேலே ஏறி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா இதை மேல படிக்க சொன்னாருங்க. முடியல. என்ட்ரன்ஸ்னா கீழே வந்து படிக்கிறாரு, மேல போய் படிக்கிறாரு. இடைத்தேர்வுனா இங்க இடையில போய் உட்கார்ந்து படிப்பாரா? திருப்புதல் திரும்பி படிப்பாரா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா?